பெயர் பா தர்ஷனா, இளம்பிள்ளை இடங்கணசாலை. கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள் காட்டினும் வன்னியர்களின் வீரத்தின் அடையாளமான, ஆன்மீகத்தின் அடையாளமான, புகழின் அடையாளமாக திகழும் சூரியனின் உதயம் போல உதித்திருக்கும் என் அன்பான வன்னியர் குல சத்திரியர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறி துவங்குகிறேன். வன்னியர் என்றாலே வானம் கூட தரையிறங்கும். அப்படிப்பட்ட வன்னியர்களை பற்றி பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன். நானும் ஒரு வன்னியர் தான் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். பல நூற்றாண்டு காலங்களாக தொன்று தொட்டு வரும் வன்னியர்களின் சிறப்பை அவ்வப்போதே நாம் அறிவதுடன் அவர்கள் கட்டிய கோவில்கள், கல்வெட்டுகள், நிலதானங்கள், சமூக பணிகள் ஆகியவை இன்றும் நம் கலாச்சாரத்தில் நிலைத்து நிற்கின்றன என்பது பெருமை. இந்த உலகில் எந்த ஒரு பகுதியிலும் இல்லாத ஒன்று, இந்தியாவிற்கே தனித்த ஒரு அடையாளமாக துவங்குகின்றது சாதி. அப்படிப்பட்ட இந்த சாதி அமைப்பு இந்தியாவில் மட்டும் இறுக்கமாகவும் வலிமையாகவும் விளங்கி வருகிறது என்பது சிறப்பு. நாடோடியாக வாழ்ந்த மக்கள் தான் ஓரிடத்தில் தங்கி வேளாண்மையும் அதன் சார்பான பிற தொழில்களையும் மேற்கொண்டனர். அந்தந்த தொழில் அடிப்படையில் குழுக்களாக உருவெடுத்தன. ஒவ்வொரு குழுவும் தனித்தனி சாதிகளாக மாறியது என கூறலாம். முதலில் வன்னியர் என்ற சொல்லுக்கு விளக்கம் தெரியுமா? வன்னியர் என்ற சொல்லுக்கு அரசன் என்பது பொது பொருளாகவும் ஒரு இனத்தின் தனி சிறப்பு பொருளாகவும் விளங்கும். அக்னி என பொருள்படும் வன்னி என்ற வடமொழி சொல்லே தமிழில் வன்னியர் என தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது. வன்னியர்கள் அக்னியிலிருந்து தோன்றியவர்கள். வன்னியர்கள் யார்? நெருப்பின் அடையாளம். தமிழகத்தில் முதலில் தோன்றிய சாதி சங்கம் வன்னிய குல சத்திரி மகா சங்கம் ஆகும். இச்சங்கம் 1888 ஏப்ரல் மாதம் 8ஆம் நாள் கோபால் நாயக்கர் அவர்களால் துவங்கப்பட்டது. இப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த வன்னியர் குலம் சர்வதேச அளவில் இல்லாமல் இருக்குமா? விருதுகள் பெறாமல் இருக்க முடியுமா? இல்ல பட்டங்கள் தான் வாங்காமல் இருக்க முடியுமா? இல்லை, கூறுகிறேன் கேளுங்கள். இலங்கை முருகேச சிவ சிதம்பரம், இலங்கை சந்திரசேகரன் படையாட்சி, தென்னாப்பிரிக்கா ராதாகிருஷ்ணன் படையாட்சி. இது மட்டுமல்ல, புலிக்கொடி, வில்கொடி, சிங்கக்கொடி, மீன் கொடி, மயில் கொடி, அன்னக்கொடி, சங்கு, சக்கரம், வில், வால், கேடயம், விசிறி போன்ற எண்ணற்ற விருதுகள். இது மட்டுமா? உடையார், கண்டர், கண்டியர், கவுண்டர், நாயக்கர், ராசா போன்ற எண்ணற்ற பட்டப்பெயர்கள். இந்த இடத்தில் நான் ஒரு 4 வரிகளை கூற விரும்புகிறேன். கோல வன்னியர் கதைதன சில குறித்து மீளவிது கூறினான். நல்லாப்பிள்ளை பாரதம், ஆரணிய பருவம், காண்டாகதகன சுருக்கம், 8வது செய்யுள். சிலையனில் திறந்த வன்னிய சிலை என்ற சிலை மற்றொண்டோ? கம்பரின் செம்போர் சிலை எழுபது. எப்படிப்பட்ட அருமையான வரிகள்! இவ்வரிகளை கொடுத்த நம் வன்னியர் சமுதாயத்திற்கு முதலில் தலை வணங்க வேண்டும். வன்னியர் முன்னோர்கள் என்று கூறிவிட்டு வன்னிய கடவுளை விட்டுவிட முடியுமா? அவர்தான் வீரருத்ர வன்னிய மகாராஜா. வீரருத்ர வன்னிய மகாராஜா என்பவர் அக்னி குலத்தின் மூதாதையராகவும் வன்னியர்களின் முதன்மை கடவுளாகவும் விளங்கிய ஒரு மாவீரன் ஆவார். இவரின் தோற்றமும் வரலாறும் வீரவன்னிய புராணம் வாயிலாக நாம் அறியலாம். அவதாரம் ஜம்புவ மகாமுனி என்ற முனிவர் தங்களின் உலகை காக்க வேண்டிய அக்னி குண்டத்தில் நடத்திய யாகத்திலிருந்து தோன்றியவர் இந்த வீரருத்ரவன்னிய மகாராஜா. இவையெல்லாம் கூறிவிட்டு நமது சிறப்பை விட்டுவிட்டால் எப்படி? கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள் என்று பல கூறுகிறேன் கேளுங்கள். அக்னி குல சஸ்திரிய மரபு கிபி 1215ஆம் ஆண்டை சேர்ந்த அரியலூர் மாவட்ட கல்வெட்டு ஒன்று வன்னியர்களை சம்பு மாமுனிவர்கள் வேல்வித்தில் தோன்றியவர்கள் என குறிப்பிடுகிறது. அந்த சோழர் கால வன்னியர்களின் மெய்கீர்த்தி கல்வெட்டு. அந்தணர்கள் வளர்க்கும் வேள்வி குண்டத்தை காவல் காக்க செய்யும் உரிமை பெற்றவர்கள் என்ற நவதிக்கும் 79 நாடுகளிலும் வாழும் பன்னாட்டவர்கள் தங்களது இன சிறப்பை கல்வெட்டுகளில் மெய்கீர்த்தியாக பதிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது அந்த சோழர் கால வன்னியர்களின் மெய்கீர்த்தி கல்வெட்டு. சோழ பேரரசை தாங்கி நின்ற வன்னியர்களை நவ நீலகங்கரையர்கள் என குறிப்பிடுவார்கள். இதை மட்டுமல்லாமல் நீலகங்கரையர்கள் வன்னியர்களே. அதைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி கல்வெட்டுகளில் வன்னியர்களை விழுப்பதிராசன் மற்றும் விழுப்பதிராசன் போன்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். அதைத் தொடர்ந்து வைத்தீஸ்வரன் கோவில் கல்வெட்டு, சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் வளாக கல்வெட்டுகளில் வன்னியர்களின் தோற்றம் பற்றிய அக்னி புராண செய்திகள் விரிவாக பேசப்படுகின்றன. அடுத்ததாக செப்பேடுகள். செப்பேடுகளில் வன்னியர்களை மன்னியர் என குறிப்பிடுவார்கள். வரலாற்று பதிவுகளில் வன்னியர்களின் தோற்றம், குலமரபு ஆகியவை வீரவன்னிய புராணம் நூல் மூலமாகவும் புதுக்கோட்டை தொண்டைமான் செப்பேடுகள் மற்றும் விஜயநகர பேரரசு செப்பேடுகள் மூலம் விரிவாக பேசப்படுகின்றது என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். அது மட்டுமல்லாமல் சித்தாண்டபுரம் செப்பேடு, பழங்கால சித்தாண்டபுரம் செப்பேடு வன்னியர்களின் வீரம் மற்றும் பண்டைய கலாச்சாரங்களை எடுத்துரைக்கும் ஒரு முக்கிய ஆவணமாகும்.
குறிப்பேடுகள். சோழர் காலத்தில் ஆட்சி புரிந்த இந்த சம்புவராயர்கள் தங்களை சகல புவன சக்கரவர்த்திகள் என்று தங்களை கல்வெட்டுகளில் பொறித்துள்ளனர். எவ்வளவு சிறப்பு வன்னியர் குலத்திற்கு! அடுத்ததாக இவையெல்லாம் பேசிவிட்டு இதை விட்டுவிட்டால் எப்படி? ஓலைச்சுவடி. தமிழகத்தில் பண்டைய கட்டமைப்பில் இடங்கை மற்றும் வலங்கை ஆகிய சாதிகளுக்கு வன்னியர்களே தலைமை தாங்கிய நிகழ்வு ஓலைச்சுவடிகளில் அழகாக பேசப்பட்டுள்ளன. வன்னிய புராணம், மச்ச புராணம் மற்றும் பல பழங்கால இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகள் மூலமாக பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் முக்கியமான சிலவற்றை அரசர்கள் வல்வில் ஓரி கடையெழு வள்ளல்களில் ஒருவரான இவர் கொல்லிமலையை தலைமையிடமாக தாங்கி ஆட்சி புரிந்த ஒரு சிறந்த மன்னர் ஆவார். அடுத்ததாக சம்புவராயர்கள், அடுத்தது கராவராயர்கள். சம்புவராயர்கள் 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தின் பெரும் பகுதியை ஆண்ட ஒரு மாவீரர்கள் ஆவார். கடாவராயர்கள் பெரும் பகுதியை ஆண்டாலும் பெரும் செல்வாக்கு கொண்டு தமிழகத்தை ஆண்டுள்ளார்கள் என்பது மிகவும் பேசக்கூடிய ஒன்று. அடுத்ததாக தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இலங்கையிலும் 13 முதல் 17ஆம் நூற்றாண்டுகள் வரை வன்னிய குலத்தை ஆட்சி செய்த மன்னர்களுக்கு வன்னியர் மற்றும் வன்னிய அரசர்கள் என்று பெயர் சூட்டி சிறப்பித்துள்ளார்கள். இறுதியாக சிறப்பம்சங்கள் சிலவற்றை கூறி விடைபெற விரும்புகிறேன். சிறப்பம்சங்கள் கோயில்கள். சிதம்பரம் நடராஜர் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், திருவண்ணாமலை கோவில் போன்ற கோவில் பணிகளில் வன்னிய மன்னர்களே மேற்கொண்டனர் என்பது வன்னியர் குலத்திற்கே ஒரு பெருமை. குலதெய்வங்கள் என்று பார்த்தால் மாரியம்மன், காளியம்மன், திரௌபதி அம்மன் போன்ற குலதெய்வங்கள். காவல் தெய்வங்கள் எனில் பார்த்தால் வீரமுனியப்பன், கருப்பண்ணசாமி போன்ற காவல் தெய்வங்கள். இப்படிப்பட்ட வன்னியர் குலத்தை மென்மேலும் வளர்க்க வன்னிய இளைஞர் சமுதாயமான நாம் அதன் ஆரம்ப புள்ளியை வரைந்து வன்னியர் குலத்தை மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.